கிராவிடேஷன் டாப்பிக்லேருந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்ன, அந்த கொஸ்டின் என்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் இட்ஸ் வேரியேஷன் டியூ டு டெப்த் ஆர் ஹைட்டு. யூஸ்வலாக கேட்கக்கூடிய டைப்பு. இதில் என்னென்ன டைப்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியில் என்ன சேஞ்ச் இருக்கும் டியூ டு டெப்த்து போகிறனால ஆர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறனால, இது மோஸ்ட்லி கேட்கக்கூடிய டைப்பு. ஆர்எல்ஸ் இதையே வெயிட் வச்சு கேட்பாங்க, வெயிட் டேஷ் என்னன்னு கேட்பாங்க. டியூ டு டெப்த்து போகிறனால ஆர் ஹைட்டு போகிறனால இதில் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் வெயிட் கொடுத்துருவாங்க. ஆர்எல்ஸ் என்ன கேட்பாங்க, ஒரு பர்டிகுலர் டெப்த்தில் உள்ள ஜி வேல்யூவும் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் உள்ள ஜி வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த டெப்த்து என்ன ஆர் ஹைட் என்னன்னு கேட்பாங்க. இந்த 3 டைப்பில் இருக்க கொஸ்டின்ஸு நம்ம நிறையா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைப் இது. இதுக்கப்புறம் ஈஸியான கொஸ்டின் வந்து எஸ்கேப் வெலாசிட்டிலேருந்து கேட்பாங்க. டைரக்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டினாக தான் யூஸ்வலாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள டாபிக் எனர்ஜி ஆஃப் அண்ட் சேட்டலைட்டு. அது ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் ரைஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் எனர்ஜி என்ன தேவை, இல்லை ஒர்க் டன் என்ன தேவைன்னு கேட்பாங்க. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் பர்டிகுலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகக்கூடிய சேட்டலைட்டுக்கு என்ன எனர்ஜின்னு கேட்பாங்க. கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த யூனிட்டை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரியும், இன்னொரு கொஸ்டின் வந்து ஃபார்முலா ஆர் எக்ஸ்பிரஷன் அரைவ் பண்ணுற டெரிவேட்டிவ் டைப் கொஸ்டினாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் கேட்கக்கூடிய சான்ஸ் உள்ள எல்லா கொஸ்டினையும், எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் தனியாக சால்வ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு அதை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக நீங்கள் மினிமம் 8 to 12 மார்க்ஸ் எடுக்க முடியும்.